டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. இன்னும் எப்படி படிக்கிறது, எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறோம், பொறுமையாக கவனிங்க. குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து 300 மார்க் நடக்கும். மொத்தமாக 200 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்குன்னு மொத்தமாக 300 மார்க் எக்ஸாம் நடக்கும். பொது தமிழ்ல இருந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. பொது அறிவு ஜிஎஸ்ல இருந்து 75 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் தான் இப்போ பார்க்க போறோம். பொது தமிழுக்கு தனியாக ஒரு கிளாஸ் பார்க்கலாம். இப்போ ஜிஎஸ் எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பொது அறிவை பொறுத்த வரைக்கும் 75 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் 6 யூனிட்டாக உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. யூனிட் 1, 2, 3, 4, 5, 6ன்னு. இல்லை யூனிட் 1 என்னன்னா பொது அறிவியல், சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து புவியியல்லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் 3 வந்து இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், இதுலேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியியல், இதில் 15 கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் 5 வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இதில் 20 கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதுலேருந்து 20 வினாக்கள் கேட்பாங்க. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின் வந்து ஜிஎஸ்லேருந்து கேட்பாங்க. இதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க யூனிட்னு பார்த்தீங்கன்னா இல்லை யூனிட் 1, யூனிட் 2ல் இருந்து மட்டுமே 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதை கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். இதில் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, இல்லை யூனிட் 3ல இருந்தும் 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் பார்க்க போகிறது யூனிட் 4 தான் பார்க்க போகிறோம், இந்திய ஆட்சியியல். இப்போ யூனிட் 4 எப்படி படிக்க போகிறோம்னு சொல்ல போகிறோம். இதே மாதிரி தான் எல்லா யூனிட்டுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது குரூப் 4 எக்ஸாமுக்கான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தனித்தனியாக என்னென்ன யூனிட்டில் என்னென்ன டாப்பிக்கில் கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு நம்ம சொல்லியிருந்தோம். யூனிட் 4 தான் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். யூனிட் 4 வந்து இந்திய ஆட்சியியல். இல்லை என்னென்ன டாப்பிக்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த யூனிட் 4ல் மட்டுமே 15 கொஸ்டின் கேட்பாங்க. 15 கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணோம்னா இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, இது மாதிரி டாப்பிக்லாம் இருக்குது. இப்போ இந்த டாபிக் எல்லாத்தையுமே நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா 11 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம். இந்த டாபிக் எல்லாத்தையுமே நம்ம 11 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம். அது எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். டாபிக் 1ல் இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள், இது எல்லாமே டாபிக் 1 நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டாபிக் 2ல் வந்து ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், சிலபஸில் என்னென்ன டாபிக்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து 11 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம். இந்த 11 டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணாலே யூனிட் 4 ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். 10 டாபிக் வரையும் நீங்கள் ஃபுல்லாகவே படித்தாலே சிலபஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். 11வது டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மேலும் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள்னு ஒரு 10 பாடம் கொடுத்துருப்போம். இது எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா யூனிட் 4 ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். இப்போ இந்த டாபிக் எப்படி பிரிச்சிருக்கோம், என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்றதையும் பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். இப்போ டாபிக் 1ன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எந்த லெசனில் கவர் ஆகும்னா 6th செகண்ட் லெசன் இந்திய அரசமைப்பு சட்டம், 10th ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு, 12th ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசமைப்பு. இந்த 3 பாடம் படித்தா போதும். ஆனால் இந்த 3 பாடத்தையும் நீங்கள் தனித்தனியாக படிக்க தேவையில்ல. எப்படி வீடியோ கிளாஸ் இப்போ கொடுக்க போகிறோம்னா இந்த 3 பாடத்தையும் சேர்த்து 450 வினாக்கள் நீங்கள் படித்தா போதும். இந்த 450 வினாக்கள் எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். 1லேருந்து 51 வினாக்கள் வந்து இந்த 51 வினாக்கள்லேயே உங்களுக்கு 6th செகண்ட் லெசன் ஃபுல்லாகவே முடிச்சிருவீங்க. அடுத்து 52லேருந்து 178 கொஸ்டின் நீங்கள் படிக்கிறப்ப 10th ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே முடிச்சிருவீங்க. அடுத்தது 179லேருந்து 366 இது முடிக்கிறப்ப 12th ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்படி பார்க்குறப்ப 1லேருந்து 366 கொஸ்டின் நீங்கள் படிக்கிறப்ப இந்த 3 லெசனுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 366 கொஸ்டின் வந்து இந்த 3 லெசனுமே முடிச்சிருவீங்க. அடுத்தது ஒரு 41 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 41 கொஸ்டின் என்னென்னா இந்த 3 பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின். புத்தக வினாக்கள் ஃபுல்லாகவே 41 வினாக்கள் தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே முடிச்சிருவோம். அடுத்த 43 வினாக்கள் என்னென்னா இந்த டாப்பிக்கில் புக்கிலேருந்து கேட்காம அவுட் சோர்சஸ்லேருந்து வெளியிலேருந்து கேட்கப்படுற ஒரு 43 கொஸ்டின் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் சேர்த்திங்கன்னா 450 வினாக்கள் வரும். அப்போ லைன் பை லைனாக ஃபுல்லாகவே பார்த்துருவோம். அடுத்தது புக் பேக் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்து வெளியிலேருந்து கேட்க போகிற கொஸ்டினும் பார்த்துருவோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 450 கொஸ்டின் பார்த்துருவோம். நீங்கள் டாபிக் 1க்கான கிளாஸஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். டாபிக் 1 ஃபுல்லாகவே முடிச்சுட்டு ஸ்கூல் புக் எடுத்து ஒன் டைம் வாசிச்சு பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின் வந்து தரவாக முடிச்சிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும்.
அடுத்தது 450 கொஸ்டின் படிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ஒன்றுக்கானது. இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் 2012 இருந்து 2025 வரைக்கும் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 200 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 200 கொஸ்டினுமே 450 வினாக்கள் பார்த்துட்டு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். அப்போ லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். அடுத்த புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அவுட் சோர்சஸ்லையும் பார்க்க போகிறோம். அது எல்லாமே முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்க்க போகிறோம். எவ்வளோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது இதுலேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். டாபிக் 1க்கு மட்டுமே ஃப்ரீ டெஸ்ட் தான் நடக்கும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறேன். அதுலேயே உங்களுக்கு பிடிஎஃப்பும் கொடுப்போம். ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்த்துட்டு கடைசியாக இந்த டாபிக் 1க்கான டெஸ்ட்டும் நம்ம வைப்போம். இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே ஃபுல்லாக படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கான ஒரு டெஸ்ட்டும் பார்ப்போம். அதே மாதிரி யூனிட் 4க்கு மட்டுமே 11 டெஸ்ட்டு 11 டாபிக் நடக்கும். கடைசியாக 12வது டெஸ்ட் வந்து யூனிட் 4க்கு மட்டுமே ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் ஒன்று தான் பண்ண வேண்டியது, தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. எந்த புக்குமே வேணாம், வீடியோ கிளாஸஸ்லேயே உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே கவர் பண்ணிடுவோம். இதே மாதிரி டாபிக் 1 ஃபுல்லாகவே முடிச்சிடுவோம். அடுத்த டாபிக் 2 பாருங்க, ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். இதில் மொத்தமாக 2 லெசன் நீங்கள் படித்தாலே போதும். இதுக்கான கொஸ்டின் வந்து என்ன அப்படின்றத அப்டேட் பண்ணுவோம். இதே மாதிரியே டாபிக் 3, 4, 5, 6ன்னு யூனிட் 4 ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிடுவோம். யூனிட் 4 ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம்னா அடுத்து என்ன பார்ப்போம்னா யூனிட் 5 பார்ப்போம். இதே மாதிரியே ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். இப்போ இதுக்கான வீடியோ கிளாஸஸ் எப்படி வரும், எப்படி நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண போகிறது அப்படின்றத பார்க்கலாம். இன்னையிலேருந்தே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வந்துடும். இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், தொடர்ச்சியாக வீடியோ கிளாஸஸ் வருமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். மே 3 வரையுமே வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ தொடர்ச்சியாக நாங்களும் அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டு வாங்க. அதே மாதிரியே ஒன்று நீங்கள் பண்ணால் போதும், வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ வீடியோ கிளாஸஸ் எப்பப்போ வரும் அப்படின்றத பார்க்கலாம். மே 1 இது ஸ்டார்ட் ஆகுது, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வீடியோ கிளாஸஸ் எப்பப்போ வரும்னா டெய்லி ஈவினிங் வந்து 7:30க்கு ஒரு வீடியோவும் 8:30க்கு ஒரு வீடியோவும் வரும். ஒரு நாளைக்கு வந்து 2 கிளாஸஸ் வரும். மொத்தமாக 24 மணி நேரத்தில் இந்த ஜிஎஸ்க்கு நீங்கள் ½ அன் ஹவர் ஒதுக்குனாலே போதும். ஒரு நாளைக்கு போக போக வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு வீடியோக்கு வந்து 30 கொஸ்டின் இருக்கும். 2 வீடியோக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் நீங்கள் ஒரு நாளைக்கு படிக்க போகிறீங்க. இதே மாதிரியே முடிச்சா 6 மாதத்தில் முடிக்க முடியுமா அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் முடிக்கிற வரையும் மட்டும் ஒரு வீடியோக்கு வந்து 30 கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். டெய்லி நீங்கள் 60 கொஸ்டின் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் முடிச்சோன்னே ஒரு வீடியோவில் வந்து 100 கொஸ்டின்லேருந்து 200 கொஸ்டின் கேட்குற மாதிரி ரெடி பண்ணுவோம். இப்போ இன்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 கிளாஸஸ் வரும். ஒன்று வந்து 7:30 மணிக்கும், ஒன்று வந்து 8:30 மணிக்கும் வரும். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். யூடியூப் சேனலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் பரவாயில்ல, வாட்ஸ்அப் குரூப்பில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூபுக்கு போகலனாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டெய்லியுமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணிக்கலாம். மறக்காமல் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிஎஸ் படிக்கிறதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மேக்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ அந்த 2 பிளேலிஸ்ட் உங்களுக்கு போதும். ஒவ்வொரு வீடியோவுமே அதில் தான் அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். மேக்ஸ் கிளாஸும் உங்களுக்கு சைட் பை சைடாக அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ 2மே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். நம்மகிட்ட 6th-லேருந்து 12th வரைக்குமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, உங்கள் நேம் சொல்லி பொருளாதாரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீட்டெயில் சொல்லுவோம்.